ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் கன்ஃபியூஷன். உக்ரைனை காப்பாற்றணுமா கிரீன்லாண்டை காப்பாற்றணுமா அப்படிங்கிறது தான். கடைசியாக அவங்க எடுத்த முடிவு என்ன தெரியுமா? உக்ரைனை காப்பாற்ற வேண்டாம்ப்பா, கிரீன்லாண்டை காப்பாற்றிடுவோம். டென்மார்க்கை காப்பாற்றினா தான் ஐரோப்பிய ஒன்றியத்தையே காப்பாற்றின மாதிரி. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம உக்ரைனை காப்பாற்றிக்கிட்டே இருந்தோம். அமெரிக்கா திடீர்னு உக்ரைனுக்கான ஆதரவை நிப்பாட்ட போகிறாங்க. இதே மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாண்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அங்கேயும் பிரச்சனை வந்துடும். இந்த நேரத்தில் நாம் ரொம்ப முக்கியமான முடிவாக எடுக்க வேண்டியதாக இருக்கிறதுனால உக்ரைனை கைவிட்டுட்டு கிரீன்லாண்டுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களாம். ஐயையோ, இந்த செய்தி செலன்ஸ்கி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியலை. பட் கண்டிப்பாக இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கர்ஸ்க் ரீஜனில் இன்றைக்கி செம்மையாக ஒரு அடி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் ட்ரை பண்ணும்போது அதை தடுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்ல, அது கூடவே முக்கியமான ஒரு இடத்தையும் நாங்கள் பிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். நேட்டோ நாடுகள் எல்லாரும் சேர்ந்து முக்கியமான ஒரு போட்டியை அறிவிச்சிருக்காங்க. அந்த போட்டி என்ன, அதற்கான பரிசு என்ன, ஏன் அவ்வளோ முக்கியமான ஒரு போட்டியை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஸோ கிரீன்லாண்டா இல்லை உக்ரைனா அப்படிங்கிற கேள்விக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அது கிரீன்லாண்டு தான். ஏன்னா டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சாங்க. பொதுவாக கிரீன்லாண்டை நாங்கள் ஒக்குப்பை பண்ணிடுவேன், இல்லாட்டி கிரீன்லாண்டை நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது கூட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அதை ரொம்ப பெரிய அளவில் எதிர்த்தார்கள். அப்படி ஒரு பார்டர் சேஞ்சை உருவாக்கணும்னா அது எங்களெல்லாம் அழிச்ச பிறகு தான் நடக்கும் அப்படிங்கிற வார்த்தையை கூட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்டம் வேறு மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் நேட்டோவையே 2-3 பிரிக்கிற மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். குறிப்பாக இந்த காசா பகுதியை நாங்கள் டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, வேறு லெவல் ட்விஸ்ட். யாருமே எதிர்பார்க்கல அப்படி ஒரு ட்விஸ்ட்டை. அதுவும் கனடா கூடயும் ஒரு சண்டைக்கு போனார் பாருங்கள், 25% டேக்ஸ் அப்படின்னு சொன்னது. அதையும் யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியலை. அடுத்ததாக ஆஸ்திரேலியா கூட இப்படின்னு சொல்கிற பல நாடுகள் கூட சண்டைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாடுகள் கூட சண்டைக்கெலாம் போகும்போது அந்த நாடுகள் என்ன முடிவுகளை எடுப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம நண்பனாக ஒருத்தன் கூட பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு எதிரி ஒருத்தன் இருக்கான். நண்பனாக பேசிகிட்டு இருந்த நம்ம 2 பேரும் சண்டை போடுறோன்னா எதிரி ஒருத்தன் கூப்பிட்றான், வாடா நீ இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக கொஞ்சம் எனக்கு பாதுகாப்பு வேணும், இவன் நம்மளை அழிச்சிடும் அப்படின்னு நினைக்கும்போது எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த குரூப் கிட்ட போய் சரணடைச்சிடுவாங்கல்ல. அப்படி நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள், நேட்டோவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாடுகள் ஒருவேளை பிரிக்ஸுக்குள்ளே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான சில தியரியும் இருக்குது. அது எல்லாமே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கேம் தியரியில் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஸோ பிரிக்ஸ் நாடுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக நேட்டோ நாடுகளுக்கு ஒரு பெரிய ஜர்க்கு எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் என்ன செய்ய, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நேட்டோ ஆட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட நேட்டோ நாடுகள் இன்றைக்கி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கிளைட் பாம்பை அடிப்பதற்கோ தடுப்பதற்கோ என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அதை எல்லாமே எடுக்க வேண்டும், அதற்கான ரிசர்ச்சை செய்யுங்க, அதற்கான ப்ரோட்டோடைப்பை உருவாக்குங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ரஷ்யாவினுடைய கிளைட் பாம்பை இப்போதைக்கு உக்ரைனால் தடுக்கவே முடியலை. இப்போ இல்லை, இன்னும் அடுத்த வருடங்களையும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு கிளைட் பாம்ஸ் அதிகமாக ரஷ்யாட்ட இருக்கவும் செய்து அதை தடுக்க முடியாமல் திணறக்கூடிய உக்ரைனுடைய படை. இதை பார்த்துட்டே இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் ஒரு யுத்தம் வந்தது என்றால் ரஷ்யாவினுடைய கிளைட் பாம்பை நம்மளால் தடுக்க முடியலன்னா நம்ம என்ன ஆகுறது, வீழ்ந்து விடுவோமே. எனவே கிளைட் பாம்பை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு சேலஞ்சை இவங்க கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு இன்னோவேஷன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, அவங்க கிளைட் பாம்ப் தடுப்பதற்கும் அதை வானத்திலே வச்சு வெடிக்க வைப்பதற்குமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதாவது டிடெக்ஷனாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஜாம்பிங்காக இருக்கட்டும், ப்ரிவென்டிங் த ஏர்க்ராஃப்ட் ஃப்ரம் ரீச்சிங் த லான்ச் லைன், அதே மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மியூனிஷன் இன் த ஏர், ப்ரொடெக்ஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் த இன்ஃபர்மேஷன் பிளேன், எக்கனாமிக் எஃபிஷியன்சி இன் ரிலேஷன் டு த ஆப்ஜெக்ட் ஆஃப் கவுண்டர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிற இத்தனை மெத்தடுகளில் தான் இந்த கிளைட் பாம்புக்கு எதிரான நடவடிக்கையை நேட்டோ நாடுகள் உருவாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிளைட் பாம்புக்கு எதிராக நேட்டோ நாடுகளால் எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னா இழப்புகள் அப்படிங்கிறது நேட்டோவுக்கு மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். சரியான பாயிண்டை பிடிச்சிட்டாங்க. பட் இதில் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி தான். ஏன்னா இவங்க இந்த மாதிரி கிளைட் பாம்பை தடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ரஷ்யா என்ன வேடிக்கையாக பார்த்துட்டு இருப்பாங்க? கண்டிப்பாக அவங்களும்
வேறு ஏதாவது டெக்னாலஜியை யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, நேட்டோ நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைட் பாம்பு தான் பிரச்சனை அப்படின்னா, அடுத்ததாக NGSW வெப்பன் அப்படிங்கிறதும் நெகட்டிவ் ஒரு அசஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. இந்த NGSW ரைஃபிள்லாம் ரொம்ப சீக்கிரமாக உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஒரு ப்ரோட்டோடைப்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இந்த ரைஃபிளால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் அசஸ்மெண்ட் வந்ததுனால NGSW வெப்பன்ஸுக்கு அடுத்ததாக மார்க்கெட் இழப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனால் இந்த மார்க்கெட் இழப்பை சரி பண்ணுறதுக்கு UK அவங்களுடைய நேவல் ட்ரோன் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இந்த நேவல் ட்ரோன் ரொம்பவே சூப்பர்பாக இருக்குது. 2 நேவல் ட்ரோன் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க UK. பட் இது UKக்காக அவங்க உருவாக்குனது கிடையாது, முழுக்க முழுக்க உக்ரைனுக்காகவே உருவாக்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த UKனுடைய நேவல் ட்ரோனை பொறுத்த வரைக்கும் 2 சொன்னேன். ஒன்று வாஸ்ப், இன்னொன்று ஸ்னாப்பர் அப்படிங்கிற மேரிடைம் ட்ரோன்ஸ் தான். இந்த உக்ரைன் கேப்பபிலிட்டி, பிளாக் சீல உக்ரைனுடைய கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த 2 நேவல் மேரிடைம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பதாக UK சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 நாட்ஸ் அப்படிங்கிற ஸ்பீடில் போகும். சி ஸ்டேட் 3 கண்டிஷன்லையும் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் அப்படிங்கிறது 800 நாட்டிக்கல் மைல். அதே மாதிரி மினிமம் எண்டூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 72 மணி நேரமாவது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோ அப்சர்வபிலிட்டி அண்ட் த அவைலபிலிட்டி டு ஆப்ரேட் இன் GNSS டிகிரேடட் ஆர் டினைடு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேப்பபிலிட்டி, அது கேரி பண்ணுற ஹை எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிறது 30லேருந்து 100 கிலோகிராம் அளவுக்கு ஹை எக்ஸ்ப்ளோசிவாக இதனால் கேரி பண்ணி போக முடியும். ஹார்ட் கில் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி டு கவுண்டர் த்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை ஹார்ட் கில் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இந்த ட்ரோன்ஸுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி ரொம்பவே அதிநவீன ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத UK கண்டுபிடித்து அதை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அடுத்ததாக பிளாக் சீல யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு போட்டியில் UKயும் உக்ரைன் வழியாக பங்கெடுக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவினுடைய அசட்ஸை மேற்குலக நாடுகள் நிறையவே ஆட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும். எவ்வளோ அசட்ஸ் ஆட்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? ஏதோ இது ரஷ்யாவினுடைய அரசாங்க அசட்ஸை மட்டும் கிடையாது. ரஷ்யாவில் ஒலிகாக்ஸ் அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்களா, மிகப்பெரிய பணக்காரர்கள், இல்லாட்டி அரசாங்கத்தை தங்களுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுடைய அந்த சூப்பர்பு கப்பல்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், ரொம்ப லக்ஸுரியான யாட்ச் அப்படின்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே இப்போ யாருடைய கைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம், மேற்குலக நாடுகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் நான் எடுத்து பார்த்தேன். ரோமன் அப்ரோவிச் அப்படிங்கிறவருடைய 2 ஏர்க்ராஃப்ட், அதுக்கு விலை மட்டுமே 400 மில்லியன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 300 மில்லியன் மெகா யாட்ச் ஓன்டு பை சுலைமான் கர்னியோவ் அப்படிங்கிறவரும், ஒரு 90 மில்லியன் அமெரிக்க டாலர் லக்ஸுரி யாட்ச் அப்படிங்கிறதும், ஒரு 90 மில்லியன் ஏர்பஸ் A319-100 அப்படிங்கிற அந்த ஒரு ஏர்க்ராஃப்ட், அதே மாதிரி 10க்கும் அதிகமான ப்ராப்பர்ட்டிஸ், டோட்டலாக அது ஒரு 100 மில்லியன் அமெரிக்க டாலர் வரும். அடுத்ததாக 45 மில்லியன் மதிப்புத்தக்க போயிங் 737-7EM ஏர்க்ராஃப்ட். இதெல்லாமே ரஷ்யாவினுடைய எனர்ஜி கம்பெனி லூகோயில் அப்படிங்கிற அந்த கம்பெனியுடைய தான். அப்போது இந்த மாதிரியான அசட்ஸை தான் யார் வச்சுருக்காங்க? மேற்குலக நாடுகள் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, எந்த வகையில் எல்லாமே மேற்குலக நாடுகளுடைய ஒட்டுமொத்தமான அசட்ஸை நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற கம்ப்ளீட் லிஸ்ட்டை எடுத்துட்டாங்களாம். இன்னும் ஓரிரு வாரங்களில் அத்தனை அசட்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை இப்போ நடக்கக்கூடிய யுத்தத்தில் பயன்படுத்த போவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு மேற்குலக நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக மாறப்போகிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி கர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் எதிர்த்தாக்குதலை செய்து ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய ஃப்ரண்ட் லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதை முறியடித்திருக்கிறார்கள் ரஷ்யா. அப்படி முறியடித்தது மட்டும் இல்லாமல் டோர்ஸ்க் அப்படிங்கிற பகுதியையும் இப்போது உக்ரைனிடமிருந்து ரஷ்யா கையகப்படுத்தியிருக்கிறது. இந்த டோர்ஸ்க் அப்படிங்கிற பகுதி ரொம்பவே முக்கியமானது. சொல்லப்போனால் அவங்களுடைய சீக்ரெட் மிஷன்ஸ் எல்லாமே நடந்தது இந்த டோர்ஸ்க் அப்படிங்கிற பகுதியிலேருந்து தான். அதே மாதிரி அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸினுடைய மெயின் ஹப்பாக இந்த டோர்ஸ்கி அப்படிங்கிற பகுதி இருந்தது. அதுவும் இந்த போக்ரியாஸ்க் அப்படிங்கிற பகுதியை அவங்க கையகப்படுத்தினாங்கல்ல, அந்த போக்ரியாஸ்க் பகுதியிலிருந்து முக்கியமான பல இடங்களையும் இந்த டோர்க்ஸ் வழியாக அவங்களால தடுக்க முடியும். ஸோ உக்ரைனுடைய மூவ்மெண்ட்டை ரஷ்யா ஈஸியாக இனிமேல் தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ரொம்பவே ஹை இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கிறது. இது இல்லாமல் ரஷ்யா அமெரிக்காவினுடைய US எய்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எப்படியெல்லாம் செலவாகிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை தயாரிச்சிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் பற்றிய காணொலி சீக்கிரமாக பதிவு செய்யப்படும். ஸோ இந்த ஒரு காணொலி, இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய இன்ஃபர்மேஷன் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி நண்பர்களிடம் இதை ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.